வணக்கம். இன்னைக்கு பிரிச்சு மேய்வோம் அப்படிங்கிறதுடைய 10வது நாள் வீடியோ. இடையில ஒரு 2 நாள் மட்டும் கேப் விட்டேன். பிகாஸ் திருக்குறள் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருந்தது. அதனால என்ன 2 நாள் கேப். இன்னைக்கு திரும்ப பார்க்கலாம். இன்னையிலேருந்து 2வது நாள் 10வது நாள் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம திருக்குறளையும் இந்த இதில் ஒரு பார்ட்டாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸையும் ஏற்கனவே பார்க்குறோம். தமிழ்நாடு தொடர்பான விஷயத்தையும் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்பப்போ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் இந்த பிடிஎஃப்ல இது பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராமில் என்ன நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன வெப்சைட் போனாலும் இருக்கும். டெலகிராமில் உங்களுக்கு என்ன இந்த பிடிஎஃப் கிடைச்சிரும். ஓகே, முதல்ல திருக்குறள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஓரி விடல். ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஓரி விடல் அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்கு கீழே கேள்வி இருக்கு பாருங்க. ஒருவருக்கு ஊதியம் என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார், இல்லை எதை சொல்லுகிறார் அப்படிங்கிறது. இப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா, திருக்குறள் அதனுடைய பொருள் அப்படின்னு தான் படிக்கிறீங்க. அது என்ன கருத்தை மையமாக வைத்து சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருக்குறளை 1 அல்லது 2 முறை வாசிக்கும் போதே அதற்கான விடையை உங்களால சொல்ல முடியும். இல்லை நான் திருக்குறளுக்கு வெறும் பொருள் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரே திருக்குறளை வேறு வேறு இடங்கள்ல வேறு வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஒருவருக்கு ஊதியம் என்பதை வள்ளுவர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்கே நமக்கு 2 விஷயம். முதல் ஆப்ஷனை பாருங்க. மூத்தோர் நட்பினை கைவிடுதல். இப்போ கேண்மை அப்படின்னா நட்பு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இங்கே கேண்மை அப்படின்னா நட்பு அப்படிங்கிறது தெரியும். இந்த எல்லா குறள்லையும் என்ன நட்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. சரியா? இப்போ ஓரி விடல் அப்படிங்கிறது என்னன்னா கைவிடுதல் அப்படிங்கக்கூடியதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்போ ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார். பேதையார் அப்படின்னா அறிவில் குறைவுள்ளவர்கள், இல்லை என்ன அறிவில் குறைவான உள்ளவர்கள், இல்லை என்ன ஒரு மூடர்கள், இந்த மாதிரி கூட எப்படின்னு வச்சுக்கலாம். இவர்களுடைய நட்பை நமக்கு கைவிடுவது நமக்கு ஊதியம் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இதனுடைய இந்த கேள்விக்கான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவு இல்லாதவருடைய நட்பை கைவிடுதல். அதாவது என்னன்னா அறிவு இல்லாதவருடைய நட்பை கைவிடுதல் தான் ஊதியம் அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த குறளில் வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ இதை நீங்க 2 முறை இந்த குறளை வாசிக்கும் போதே உங்களுக்கான இது தெரியும். இதை ப்ராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா பொதுவாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே செலவுகள் அதிகமாக வரும். காலேஜ் டைமா இருக்கட்டும், இல்லை இல்லை வேற எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செலவு அப்படிங்கிறது வரும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, பேதையார் கேண்மை ஓரி விடல் அப்படிங்காரு. பேதையார் கேண்மை அப்படின்னா அதான் அறிவில் குறைபாடு உள்ள பிரச்சனை இருந்தால் நம்ம பாட்டுக்கு என்ன ஒரு பொருளை கொடுக்குறோம், அதில் ஒரு முறையான இது இல்லைன்னா அதோட இழப்பு நமக்கு தான். இல்லை அவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு நாம பொறுப்பாக கூடும் அப்படிங்கிறத நீங்கள் நடைமுறையில் எப்படி வேணாலும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். அதனால இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அறிவில்லாதவருடைய நட்பை கைவிடுதல் அப்படிங்கிறதா இதற்கான விடை. விளக்கம் கீழே கொடுத்துருப்பேன். ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுவது அறிவில்லாதவருடன் செய்து கொண்ட நட்பில் இருந்து நீங்கி அவரை கைவிடுதல் ஆகும். ஏன் அப்படின்னா அறிவில்லாதவர் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு என்ன இழப்பை ஏற்படுத்தும். இந்த ஊதியம் அப்படிங்கிறத நீங்க ரிவார்ட் மாதிரி கூட என்ன வச்சு பார்த்துக்கலாம். சரியா? இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்து ஆபிரகாம் ஒப்பந்தம். ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் பதவியை விட்டு போயிட்டாரு. ஆனால் ட்ரம்ப் பண்ண முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று என்னன்னா, இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது யாருக்கும் அப்படின்னா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பக்ரைன் அண்ட் இஸ்ரேல். சரியா? குறிப்பா இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய ஒப்பந்தம். அந்த பிராந்தியத்துல அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஒரு கருவியாக செயல்படும். இதுல யாரு மீடியேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவர் மீடியேட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா ஈரானுக்கு என்ன எதிராக சில விஷயங்களை கட்டமைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு தெரியும், அங்க அரபை பொறுத்த வரைக்கும் ஷியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் கூடிய 2 பிரிவுகள் இருக்கு. அப்போ இதுல சன்னி முஸ்லீமை என்ன அதை பேஸ் பண்ணி அவருடைய அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கு. அந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கும் அதர் அரபு கண்ட்ரிஸுக்கும் என்ன இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வருவதற்கு இவர் முயற்சி எடுக்கிறார். அப்படிப்பட்ட கொண்டு வந்த ஒப்பந்தம் தான் என்னன்னா ஆபிரகாம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இந்த ஒப்பந்தம் இந்த 3 நாடுகளுக்கும் இடையே எப்போ பண்ணப்படுதுன்னா செப்டம்பர் 15. கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பேன், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு டாபிக் பிக் பண்றோம்னா இதெல்லாம் கேட்பானா இல்லையா அப்படிங்கக்கூடியதை பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். நீங்க எக்ஸாமினேஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ ஆபிரகாம் அக்கார்ட் அப்படிங்கிற செப்டம்பர் 15 டிஎன்பிஎஸ்சியை பற்றி தேதியை முதல் கொண்டு கேட்பான். சரியா? அதனால அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சன்னி நாடுகளோட அந்த வளைகுடா நாடுகளுக்கும் யூத நாடுகளுக்கும் இடையே என்ன ஒரு
பெரிய தொடக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை அப்படின்னு இருக்கும். இதுல வந்து இஸ்ரேல் ஒன் சைடு நிற்கும். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பிற அரபு நாடுகள் எல்லாமே வந்து என்ன போயிடும். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். அதனால இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒப்பந்தத்தின்படி என்னன்னா அரபு நாடுகளுக்கிடையே இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த நாடுகளுக்கிடையே என்னன்னா ட்ரேடு, சோஷியல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ரிலேஷன் நார்மலைஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் குறிப்பா வந்து இந்த இஸ்ரேல்ல ஜெருசலேம்ல வந்து அல் அக்ஸா மஸ்கியூ அப்படிங்கிறது, அல் அக்ஸா அப்படிங்கக்கூடிய ஒரு மசூதி இருக்கு. அந்த மசூதி என்ன இஸ்லாமியர் போய் தொழுகலாம் அப்படிங்கக்கூடிய சலுகை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜெருசலேமை பொறுத்த வரைக்கும் என்ன இயேசு பிறந்த இடம்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ அதே இதுதான் இங்கேயும் இருக்கு. ஸோ இதுவும் என்ன ஒரு கான்ட்ரவர்சரி தான். அடுத்து வந்து இது மாதிரியான ஒப்பந்தம் போட்டது வந்து இது முதல் முறை கிடையாது, 3வது முறை. இது எகிப்து வந்து முதல் முறையா என்ன இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஜார்டான் அப்படிங்கிறது 1994 2வது அமைதி ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கு. இப்போ 3வது முறையா என்ன இவங்க வந்து போடுறாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபேக்சுவலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதோட இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும் இந்தியாவுக்கு ட்ரேட் ரிலேட்டடாக நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் இந்தியாவும் இஸ்ரேலும் என்ன குறிப்பாக வந்து அரிட் ஃபார்மிங், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அக்ரி டெக்னாலஜி, அந்த இரிகேஷன் சிஸ்டம்லாம் நம்ம அங்கேருந்து நிறையா வந்து என்ன வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதே அதர் சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம ஆயில் பேஸ்டாக என்ன இந்த ஆயில் பேஸ்டாக அண்ட் எக்ஸ்போர்ட் பேஸ்டாக நம்ம அரபு கண்ட்ரிஸை சார்ந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எலாபரேட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்சுவலாக வந்து என்ன பார்த்தா வந்து போதும். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் பின் அப்துல் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் இஸ்ரேல் பிரதமர் யார், பெஞ்சமின் நேதன்யாகு அப்படிங்கிறவர். இவரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேக்ரவுண்ட் வச்சு கேட்பாங்க. சரியா? ஸோ இதுதான் என்ன அந்த இஸ்ரேல் நாடு ஜெருசலேம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதில் வெஸ்ட் பேங்க் இதெல்லாம் நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிய வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை அப்படின்னா என்னன்னா இந்த ஒட்டுமொத்த பகுதியுமே வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 100% வந்து 70% மேலே யாருக்கிட்ட இருக்குன்னா இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்குது. சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா வந்து அரேபியர்களும் இந்த இடத்துல இருந்தால் இதானாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன யூதர்கள் அவங்களும் இந்த இடத்துக்கு வந்து 2 பேருமே உரிமை கொண்டாடுறாங்க அந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிறதுக்கு. அதாவது வந்து ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 நாடுகளாக அங்கீகரிக்கலாம்ங்கிற ஒரு கோரிக்கை 1947 முன் வச்சாங்க. பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 1948 வந்து இஸ்ரேல் வந்து தனியாகவே என்ன ஒரு போர் மாதிரி பண்ணி தனி நாடாக உதயமாயிருச்சு. அதுக்கப்புறம் 1967 நடந்த காசா வார், அதுக்கப்புறம் 90 நடந்த போர்கள் எல்லாம் என்னன்னா அது மேலும் பரப்புகளை வந்து இது பண்ணுச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா காசா பாலஸ்தீனம், காசா இஸ்ரேல் கிடையாது போர் அடிக்கடி நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த ஒரே இடத்த வச்சு மட்டும்தான். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் எனஃப். அடுத்து நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2019 டிசம்பர் 25 யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் வந்து குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. சரியா? எல்லாரும் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் தான் பார்ப்பீங்க. அதை யார் வெளியிடுறாங்க, எதுக்கு வெளியிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டோம். ஸோ இந்த நல்லாட்சி குறித்த வெளியிடக்கூடிய அமைப்பு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். இதில் வந்து தமிழ்நாடு வந்து அது 2ஆக பிரிச்சாங்க. வந்து சின்ன மாநிலங்கள், பெரிய மாநிலங்கள். அப்படி பெரிய மாநிலங்கள்னு பிரிக்கப்பட்டதில் தமிழ்நாடு வந்து முதலிடத்துல இருக்கு. அப்படி முதலிடத்துல இருக்கக்கூடிய மொத்தம் 10 இது இருந்துச்சு. சரியா? பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜுடிஷியல், பப்ளிக் செக்யூரிட்டி, பப்ளிக் ஹெல்த், இது மாதிரி இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலராக இந்த இதுலலாம் என்ன ஒரு 5 இதில் வந்து தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சரும் போய் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் டெய்லி போய் வாழ் சொல்லிட்டு வருவாங்க. தினசரி பேப்பரில் வந்து வரும், முதலமைச்சர் இந்த அமைச்சர் பாராட்டினார், இந்த அமைச்சர் பாராட்டினார் அப்படின்னு. அதனால அதை நியூஸ் எடுத்திருக்கோம். சரி, அது யார் வெளியிட்டாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 2017-18 ஆண்டுக்கான கிருஷி கர்மான் விருது. சரியா? இது வந்து விவசாயத்தில் வந்து உற்பத்தி அதிகமாக பண்ணால் கொடுப்பாங்க. அப்படி தமிழ்நாடு வந்து 2017-18 ஆண்டிற்கான கிருஷி கர்மான் விருதை வாங்கியிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சீல்டு, எண்ணெய் வித்துக்கள் இருக்கு இல்லையா, அதை அதிகமாக உற்பத்தி பண்ணதுக்காக வாங்கியிருக்கு. குறிப்பாக இந்த கிருஷி கர்மான் விருதை பொறுத்த வரைக்கும் 2011 ஆண்டுல இருந்து என்ன தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு வந்து வாங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன கொஞ்சம் விஷயம். ஸோ நம்ம குரூப் 1 குரூப் 2 கிளாஸ் நவம்பர் 22 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க என்ன இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இது பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ.